வணக்கம். என்னுடைய பேர் கே வெங்கடசாமி. என்னுடைய ஃபீல்டில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக மஞ்சள் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 2016க்கு அப்புறம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நெட்சர் ப்ராடக்ட் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கோட ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டு காலமாக நெட்சர் பயன்படுத்துகிறோம். சமீபத்தில் இப்போது 1.5 ஏக்கரா மஞ்சள் நடவு போட்டு அதுக்குள்ளே ஊடுபயிர வெங்காயம் போட்டிருந்தோம். வெங்காயத்தை எடுத்தாச்சுங்க. வெங்காயத்தை கொடுத்து நல்ல விளைச்சல். அந்த வெங்காயத்துக்கு கொடுத்த டோஸ்லேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் எக்ஸலண்ட்டான க்ரோத் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு செட் NPK கொடுத்துக்கிறோம், 1 லிட்டர் ரேப் ஸ்ப்ரே கொடுத்துக்கிறோம். மஞ்சள் பார்த்திங்கன்னா இப்போ ஏறக்குறைய சுமார் என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு நெஞ்சு கிட்ட வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3.5 அடிக்கு மேலே ஆன க்ரோத் இருக்குது. உள்ளுக்குள்ளே தென்னை வச்சுக்கிறோம். இதுவரையிலும் நெட்சர்ப்பை தாண்டி எந்த பொருளும் பயன்படுத்தாத எக்ஸலண்ட்டான ரிசல்ட். இந்த மஞ்சளில் என்ன மிக சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் தான் கலப்போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதமே பார்த்திங்கன்னா மஞ்சளில் கலப்பு உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்படி இருட்டாக தெரியுது உள்ளுக்குள்ளே போகிறப்போ. இதை காமிக்க முடியல, பாட்டில் காமிச்சிருந்தேன். சைடில் பிரான்ச்சஸ் வரைக்கும் இப்போவே 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான கலப்பு இந்த மஞ்சளில் உருவாகுது. அப்போ ரிசல்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வேறு ஊடுபயிர் சைடில் வந்திருக்கு தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு எக்ஸலண்ட்டான க்ரோத் இந்த மஞ்சள் துளியோடு அழகு இல்லாத ஏறக்குறைய ஏக்கராவுக்கு 25 to 30 குவிண்டால் எடுக்க முடியும். ஃபெர்டிலைசர் இல்லாத ஒரு புரட்சி அப்படிங்கிறது நெட்சர்ப்பில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஒரு 8 ஆண்டு காலம் ஃபெர்டிலைசருடைய பாதிப்பு இல்லாததுங்காட்டி நல்ல க்ரோத்து. இதை பார்த்துட்டு பக்கத்து தோட்டத்தில் அடிக்கடி நானும் வாழைக்கு பண்ணுறேங்க. என்னோடய செவ்வாழை இப்போ செவ்வாழை அடுத்து செவ்வாழை வீடியோ போடுறேன். இவ்வளோ எக்ஸலண்ட்டான க்ரோத் இருக்குது மஞ்சள். முழுக்க 100% நம்ம நெட்சர் மட்டும் பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் எருவு கொடுத்துக்கிறோங்க. எருவு லிமிட்டான எருவு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் ஏக்கராக்கு ஒரு 4 லோடு கல்ச்சர் பண்ணி நம்ம நெட்சரில் இருக்கிற கல்ச்சரை 20 நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை, அடுத்து 25 நாள் 2வது முறை 1 லிட்டர் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 8 லிட்டர் 4 லோடு கலக்கி லேசாக தூவி விட்டுருக்குறோம். அவ்வளோதான். மற்றபடி NPK செட்டோட புண்ணாக்கு கரைசல் 2-3 முறை கொடுத்துருக்குறோம். ஸ்டெம் ரிச் லார்விசைடோட 2 ஸ்ப்ரே, வெறும் தனியாக ஸ்டெம் ரிச் ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம். க்ரோத் பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸலண்ட்டான க்ரோத். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தென்னையினுடைய ஹைட்டுக்கு இந்த மஞ்சளுடைய க்ரோத் உங்களுக்கு தெரியும். தென்னையினுடைய அடிப்பகுதி எவ்வளோ தூரம் இருக்குது, அதுலேருந்து மஞ்சள் எவ்வளோ தூரம் வந்ததுன்னு பாருங்கள்.